ராதிகா, திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இல்லத்தில் இன்று அவரை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் விசிகாவுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அவருக்கு 7+2 7+2 அல்லது 8+2 என்ற சந்தேகம் மட்டும் முடிவெடுக்க வேண்டிய நேரம் மட்டுமே தற்போது நெருக்கடி மட்டுமே நீடிக்கிறது. 7 இடங்கள் தமிழகத்திலும் 2 இடங்கள் பாண்டிச்சேரியிலும் அவர்களுக்கு வழங்கப்படலாம், அல்லது 8 இடங்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கும் 2 இடங்கள் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கும் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையே விசிக திமுக இடையேயான உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது. அது 7+2 அல்லது 8+2 என்ற சந்தேகம் தான் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் அவர்கள் 8 இடங்கள் கேட்பதாக தெரிகிறது. ஆனால் 8 இடங்களும் புதுவையில் 2 இடங்களும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என உறுதியாக தெரிவித்து விட்டதால் இன்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து கூடுதல் தொகுதிகளுக்கான அந்த இசையை பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு முதலமைச்சரும் சம்மதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஏற்கனவே கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 6 தொகுதிகளில் கூடுதலாக ஒரு தொகுதி, மேலும் பாண்டிச்சேரியில் போட்டியிடுவதற்கு 2 தொகுதிகள் வழங்கப்படும் என இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் 8 தொகுதிகள் வரை திருமாவளவன் முதலமைச்சரிடம் வலியுறுத்தி இருப்பதால் அவருக்கு 8 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கடந்த முறை கூட்டணியில் இருந்த கட்சிகள் பலவற்றிற்கும் கூட்டணிக்கு சிபிஐக்கு ஒரு தொகுதி குறைக்கப்பட்டு 5 தொகுதிகளாகப்பட்டிருக்கிறது. இதே போல மதிமுகவுக்கு கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள், இந்த முறை 4 தொகுதிகளே வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்டன. ஒரு தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையான போராட்டங்கள் மற்றும் கருத்து போரில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் புதிதாக வந்த கட்சிகளான தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் 3 இடங்கள் ஆகியவை வழங்கும் பொழுது திமுகவுக்கு உறுதுணையாக பாஜக எதிர்ப்பில் அனைத்து போராட்ட களங்களிலும் துணை நிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைப்பது ஏற்க முடியாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால்தான் முதலமைச்சருடன் இன்று தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். அதில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இது 7 இடங்கள் தமிழ்நாட்டிலும் 2 இடங்கள் பாண்டிச்சேரியிலும் வழங்கப்படலாம், அல்லது கூடுதலாக ஒரு இடம் தமிழ்நாட்டில் வழங்கப்படலாம். 8+2 என முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உடன்பாடு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு இன்று மாலையில் விசிக திமுக தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.